வெல்கம் டு கேட் ஜோன் கோயம்புத்தூர். மை நேம் இஸ் அரவிந்த் பாபு. ஹீ இஸ் மிஸ்டர் அழகேசன். இன்றைக்கி நம்ம வந்து வெல்டிங்லேருந்து வெல்டிங் டேர்ம்ஸ் அது என்னென்ன அதனுடைய அப்ரிவேஷன்ஸ் அப்படின்லாம் சொல்லி பார்க்க போகிறோம். ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். வாட் இஸ் வெல்டிங் டேர்ம்ஸ், வெல்ட் பூல். ஸோ வெல்டிங்கில் ஃபஸ்ட்டு வெல்ட் பூல் அப்படிங்கிறது அமௌண்ட் ஆஃப் மெட்டல் டு பி ஹீட்டட் டு பி மெல்டட் பை யூஸிங் ஹீட்டிங். ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மெட்டலை வந்து நம்ம வந்து மெல்ட் பண்ணுறோம் ஹீட்டை பயன்படுத்தி, அதுதான் வந்து வெல்ட் பூல். அமௌண்ட் ஆஃப் மெட்டல் மெல்டட் பை யூஸிங் ஹீட்டிங், அதான் வந்து வெல்ட் பூல். வெல்ட் பூல் அப்படின்னா வந்து அமௌண்ட் ஆஃப் மெட்டல் வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம், அதுதான் வந்து வெல்ட் பூல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது வெல்ட் பேட். ஸோ வெல்ட் பீட் அப்படிங்கிறது அமௌண்ட் ஆஃப் மெட்டல் டெபாசிட்டட் இன் சிங்கிள் பாஸ். ஒரு சிங்கிள் பாஸில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மெட்டலை வந்து வெல்டு ஜாயினிங் போது டெபாசிட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வெல்ட் பீடு. வெல்ட் பீட் அப்படின்னா வந்து அமௌண்ட் ஆஃப் மெட்டல் இந்த சிங்கிள் பாஸில் வந்து மூவ் ஆகும், அதுக்கு பேர் தான் வந்து வெல்ட் பீட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து டெபாசிஷன் ரேட். ஸோ டெபாசிஷன் ரேட் அப்படிங்கிறது அமௌண்ட் ஆஃப் மெட்டல் டெபாசிட்டட் டு வெல்டிங் மெட்டீரியல் பர் யூனிட் டைம். ஸோ யூனிட் டைமில் நம்ம எவ்வளோ மெட்டல் வந்து டெபாசிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது டெபாசிஷன் ரேட்டு. நார்மலி நோட்டேட்டட் அட் கிலோகிராம் பர் ஹவர். டெபாசிஷன் ரேட் அப்படின்னா வந்து இதில் என்னென்னா மெட்டல் வந்து யூனிட் டைமும் கிலோகிராம் பர் ஹவரும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து டோ. ஸோ டோ அப்படிங்கிறது ஜங்ஷன் பிட்வீன் வெல்டு ஃபேஸ் அண்ட் ஒர்க் பீஸ். ஸோ இந்த வெல்டு ஃபேஸுக்கும் ஒர்க் பீஸுக்கும் இடைப்பட்ட ஜங்ஷன் பேர் தான் டோ. டோ அப்படின்னா என்னென்னா இந்த வெல்டு ஃபேஸுக்கும் ஒர்க் பீஸ், இந்த ஒர்க் பீஸுக்கும் நடுவில் இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து டோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ரூட். ரூட்டுங்கிறது டீப்பஸ்ட் பெனட்ரேஷன் இன் வெல்டு, அதான் வந்து ரூட். ரூட் அப்படின்னா வந்து இந்த இடத்துல இருக்கும், இந்த கார்னரில் இது வந்து டீப்பஸ்ட் பெனிட்ரேஷனாக இருக்கும், அதுக்கு பேர் தான் வந்து ரூட்டுன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து த்ரோட். த்ரோட் அப்படிங்கிறது தி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் வெல்டு ஃபேஸ் அண்டு ரூட். ஸோ இந்த ரூட்டுக்கும் வெல்டு ஃபேஸுக்கும் இடைப்பட்ட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் த்ராட். த்ராட் அப்படின்னா வந்து என்னென்னா இந்த இடம் சொல்கிறாரு, இது வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் வெல்டு ஃபேஸுக்கும் ரூட்டுக்கும் நடுவில் இருக்கிறதுனால இதுதான் த்ராட் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது வெல்டு ஃபேஸ். ஸோ நம்ம வெல்டிங் முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்போஸ்டு டு சர்ஃபேஸ், அதுதான் வந்து வெல்டு ஃபேஸ். நம்மளுக்கு வெளியே தெரியக்கூடிய சர்ஃபேஸ் தான் வந்து வெல்டு ஃபேஸ். இந்த டோலேருந்து இந்த டோ வரலும் இந்த சர்ஃபேஸ் இருக்குது, அதுதான் வந்து வெல்டு ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறார். நம்மளுக்கு எவ்வளோ வெளியில் தெரியுமோ அதுக்கு பேர் தான் வந்து வெல்டு ஃபேஸ் அப்படிங்கிறது. அடுத்து பெனிட்ரேஷன். ஸோ நம்ம வெல்டிங் பண்ணக்கூடிய மெட்டீரியல் கம்பைன்ஸ் வித் பேஸ் மெட்டல், அதோட டெப்த்து தான் வந்து பெனிட்ரேஷன். எவ்வளோ டெப்த்துக்கு வந்து வெல்ட் மெட்டல் வந்து பேஸ் மெட்டலோட கம்பைன் ஆகிருக்கு, அதுதான் வந்து பெனிட்ரேஷன். இட்ஸ் மெஷர் ஃப்ரம் டாப் சர்ஃபேஸ் ஆஃப் வெல்டு. டாப் சர்ஃபேஸ்லேருந்து எவ்வளோ ஆழத்துக்கு இருக்குது. பெனிட்ரேஷன் அப்படின்னா வந்து நம்ம மெஷர் பண்ணுறது எவ்வளோ டெப்த்தாக இருக்குது அப்படின்னு. அது வந்து எங்கேருந்து மெஷர் பண்ணுவாங்கன்னா டாப்பில் இருந்து அதை மெஷர் பண்ண முடியும், அதனால் அதுக்கு பேர் தான் வந்து பெனிட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து எட்ஜ் ப்ரிப்பரேஷன். ஸோ வெல்டிங்கில் எட்ஜ் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ஆஃப்டர் தி கிளீனிங் அப்புறம் தான் இதை பண்ணணும். அதாவது வெல்டிங் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ரஸ்ட்டு, ஆயில், கிரீஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து எட்ஜ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஜென்ரலி எட்ஜ் ப்ரிப்பரேஷனுங்கிறது பெவலிங் தி எட்ஜஸ். ஸோ வெல்டிங் பண்ணுறதுக்கு தயார் பண்ணுறது தான் வந்து எட்ஜ் ப்ரிப்பரேஷன் ஆஃப்டர் கிளீனிங். எட்ஜ் ப்ரிப்பரேஷன் அப்படின்னா வந்து பெவலிங் தி எட்ஜஸ். அது என்னென்னா எல்லா நம்ம வெல்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப்டர் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் அது வந்து பண்ணணும். சர்ஃபேஸை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் எட்ஜ் ப்ரிப்பரேஷனே பண்ணணும், பெவலிங் பண்ணணும். ஓகே. அடுத்து ப்ரீ ஹீட்டிங். ஸோ ப்ரீ ஹீட்டிங் அப்படிங்கிறது இதுவும் வந்து வெல்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒர்க் பீஸை வந்து சம் டெம்பரேச்சருக்கு வந்து ஹீட் பண்ணுறோம். மேக்ஸிமம் எவ்வளோ ஹீட் பண்ணலாம்னா 90 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணலாம். அந்த ப்ரீ ஹீட்டிங்கெலாம் என்ன நடக்குது அப்படின்னா கோல்டு கிராக் வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இந்த கோல்டு கிராக்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக வெல்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒர்க் பீஸை வந்து அப் டு 90 டிகிரி செல்சியஸ் வரையிலும் ஹீட் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ப்ரீ ஹீட்டிங். இது மோஸ்ட்லி என்ன மெட்டீரியலுக்கு தேவைப்படுதுன்னா கேஸ்ட் அயனுக்கு தேவைப்படுது. ப்ரீ ஹீட்டிங் அப்படின்னா என்னென்னா ஒர்க் பீஸை வந்து முன்னாடியே ஒரு டைம் ஹீட் பண்ணி பார்க்குறாங்க. அது வந்து என்னென்னா கோல்டு கிராக்கெல்லாம் இருக்கும். அதே மாதிரி வந்து அதனுடைய இது டிகிரி என்னென்னா 90 டிகிரி செல்சியஸில் இருக்கும். இது என்னென்னா கேஸ்ட் அயனுக்கு தான் அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மிஸ்டர் அழகேசன்ட்டு வெல்டிங் டேர்ம்ஸ் வந்து இதனுடைய அப்ளிகேஷன்ஸ்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதனால் அவருக்கு தேங்க்யூ சொல்லிக்கலாம். தேங்க்யூ சார்.